அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் கடந்த வாரத்திலே இரவு தொழுகைக்கு பிறகான இந்த அமர்விலே மறுமை பயணம் என்ற தலைப்பில் கபருடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்த்து வந்தோம். பர்சக் என்னும் சொல்லப்படும் திரைமறைவு வாழ்க்கையிலே, அந்த கபருடைய வாழ்க்கையிலே தீயவர்களுக்கு எப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டனை வழங்குகிறான், அவருடைய வேதனை எப்படியெல்லாம் இருக்கும் என்பது தொடர்பாக நாம் குர்ஆன் சுன்னாவிலிருந்து தெரிந்து கொண்டோம். அந்த வரிசையிலே நல்லவர்களுக்கு அவர்களுடைய கபருடைய வாழ்க்கை, பர்சக்குடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் தொடர்ந்து குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நாம் பொதுவாக நல்லவருடைய உயிர் கைப்பற்றப்படும் பொழுது மன்னரைகளில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பமான வாழ்க்கையை பற்றி பொதுவான செய்திகளை நாம் தெரிந்திருந்தோம். நல்லவனிடம் கேள்வி கேட்கப்படும், உன்னுடைய மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார், ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது, உங்களுக்கு அனுப்பப்பட்ட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள், இது போன்ற கேள்விகள் கேட்கப்படும் பொழுது நல்லவர் என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், இதை நீ எவ்வாறு தெரிந்து கொண்டாய் என்று கேட்கப்படும் பொழுது நான் குர்ஆனை படித்து அதை நம்பினேன், அதை உண்மைப்படுத்தினேன் என்று நல்லடியார் கூறுவார். அதற்கு பிறகு அவருக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படும், சொர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பு கொண்டு வரப்படும், சொர்க்கத்தில் உள்ள ஆடைகள் அவருக்கு அணிவிக்கப்படும், அவர் அந்த சொர்க்க வாழ்க்கையிலே நிம்மதியாக, அந்த கபருடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அதுபோக இன்னும் பல ஆதாரங்கள் நல்லவர்கள் மரணித்த உடனேயே அவர்களுக்கு சொர்க்கத்துடைய வாழ்க்கை ஆரம்பமாகி விடுகிறது என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா யாசீன் என்ற அத்தியாயத்திலே ஒரு நல்லடியாருடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமுதாயத்திற்கு இரண்டு இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அந்த சமுதாய மக்கள் அந்த இரண்டு இறை தூதர்களையும் பொய்யென கருதினார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூன்றாவதாக ஒருவரை இறை தூதராக அனுப்பி அந்த மூன்று இறை தூதர்களும் அந்த மக்கள்கிட்ட போய் ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்றாங்க. அப்ப அந்த மக்களுக்கும் அந்த இறை தூதர்களுக்கும் மத்தியிலே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் ஏற்படுகிறது. அப்ப அந்த மக்கள் எல்லாம் அந்த இறை தூதர்களை பொய்யென கருதுறாங்க. அப்ப அந்த ஊரினுடைய கடைக்கோடியிலிருந்து ஈமான் கொண்ட ஒரு மனிதனை செய்கின்றார், ஓடோடி வருகின்றார். அந்த ஊரினுடைய கடைசி பகுதியிலிருந்து, கடைக்கோடியிலிருந்து ஒரு மனிதர் விரைந்து ஓடோடி வந்து, யா கௌமி இத்தபிஉல் முர்சலீன், என்னுடைய சமுதாயமே இந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள், இத்தபிஉ மல்லா யஸ்அலுக்கும் அஜ்ரன் வஹும் முஹ்ததூன், உங்களிடம் எந்த கூலியும் கேட்காத இந்த தூதர்களை பின்பற்றுங்கள், அவர்கள்தான் நேர்வழி காட்டக்கூடியவர்கள் என்றெல்லாம் அந்த மக்களுக்கு அந்த இறை தூதர்களை பின்பற்றுமாறு அந்த மனிதர் எடுத்துரைக்கின்றார். அப்ப அந்த மனிதருடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கொலை செய்து விடுகின்றார்கள். கொலை செய்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நல்லடியாருக்கு என்ன ஏற்பட்டது என்பதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சூரா யாசீனிலே 26வது வசனத்திலும் 27வது வசனத்திலும் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த ஊர் மக்கள், அந்த தீயவர்கள் அந்த நல்லடியாரை கொலை செய்தவுடன் அந்த நல்லடியாருக்கு சொல்லப்பட்டது, அவர் மரணித்து விடுகின்றார். மரணித்தவுடன் அவருக்கு சொல்லப்பட்டது, கீல துஹுலில் ஜன்னா, நீ சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அந்த நல்லடியாருக்கு அவர் மௌத்தான உடனேயே சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அப்ப நல்லடியார் சொன்னாரு, கால யாதைத்த கௌமி யஅலமூன பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். அவர் சொல்றாரு, என்னுடைய இறைவா, என்னுடைய சமுதாயம், என்னுடைய இறைவன் என்னை மன்னித்து
என்னை கண்ணியமிக்கவர்களில் ஒருவனாக ஆக்கிவிட்டான் என்பதை என்னுடைய சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று அவர் என்ன செய்றாரு சொல்றார். அப்போ என்ன வழங்குதுன்னு சொன்னோம்னா, அந்த நல்லடியார் கொல்லப்பட்டவுடன் அவர் எங்க போயிடுறாரு? சொர்க்கத்துக்கு போய் விடுகின்றார். அப்ப சொர்க்கம் என்பது நமக்கு மரணித்தவுடன் நல்லவர்களுக்கு ரெண்டு வகையான சொர்க்கம் இருக்கு. ஒண்ணு மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம். இன்னொரு சொர்க்கம் என்னன்னு சொன்னோம்னா, கபருடைய வாழ்க்கையில பர்சகுடைய வாழ்க்கையில நல்லடியாக அனுபவிக்கக்கூடிய சொர்க்கம். அதான் அந்த மனிதர் சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. அவர் அந்த சொர்க்கத்துல போய் என்ன சொல்றாரு? என்னுடைய இறைவன் என்னை இவ்வாறு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதை மக்கள் எல்லாம் தெரிய வேண்டுமே அவர் என்ன செய்றாரு? ஆசைப்படுறாரு. யாரு மௌத்தா அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழக்கூடிய யாரு மௌத்தானாலும் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்பதை தன்னுடைய சமுதாயம் தெரிய வேண்டுமே என்று என்ன செய்றாரு? அந்த நல்லடியார் கூறுகின்றார். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நஹ்ல் அப்படிங்கிற அத்தியாயத்துல 32வது வசனத்துல அல்லாஹ் கூறுகின்றார், அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன், நல்லவர்களை மலக்குமார்கள், நல்லவருடைய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றும் போது, யார் ஏகத்துவ கொள்கையில சரியாக வாழ்ந்து அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் எவர்கள் கடைசி வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கிறார்களோ அந்த நல்லவர்களுடைய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றும் பொழுது மலக்குமார்கள் சொல்வாங்களா, சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். நல்லவருடைய உயிரை கைப்பற்றும் பொழுது மலக்குமார்கள் சொல்வாங்க, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். உதுகுலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்காக சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று என்ன செய்வார்கள்? மலக்குமார்கள் அவங்களுக்கு சொல்லுவாங்களாம். மௌத்தான உடனேயே அந்த உயிரை கைப்பற்றும் போதே மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நீங்க நல்லறங்கள் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள். அப்போ ஒரு மூமினுடைய சொர்க்க வாழ்க்கை என்பது அவன் மரணித்த உடனேயே என்ன செஞ்சிருது? ஆரம்பமாகி விடுகிறது. இப்ப நமக்கு எல்லோருக்கும் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வின்னு சொன்னோம்னா, நாம பல உரைகள்ல கேள்விப்பட்டிருக்கோம், நல்லடியாருக்கு கபூர்ல கேள்வி கேட்கப்பட்ட பிறகு நம்க நவமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி நீங்க தூங்குங்க அப்படின்னு செய்வாங்க, மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அப்ப அதிகமாக இந்த வார்த்தையை வச்சு என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னா, மௌத்தாயிட்டா அவர் மறுமை நாள் வரைக்கும் அவரு நல்ல தூங்கிட்டு இருப்பாரு அப்படின்னு செய்றாங்க நினைக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய தூக்கம் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னங்கிறத மற்ற ஹதீஸ்கள் நமக்கு என்ன செய்யுது? விளக்குது. நம்ம தூங்குறது எல்லாமே இந்த உலகத்துல மட்டும்தான். நம்ம மௌத்தான பிறகு நமக்கு என்ன தூக்கம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மூமினுக்கு 2 மௌத்து தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒண்ணு, நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நாம ஒண்ணுமே இல்லாம இருந்தோம் அந்த மௌத்து. இன்னொரு மௌத்து என்னன்னு சொன்னோம்னா, நாம் இந்த உலகத்துல உயிரோடு வாழ்ந்து நாம் அடையக்கூடிய மரணம். இந்த 2 மௌத்து தான் மூமின்களுக்கு. தூக்கம் என்பதும் ஒரு மௌத்து தான். அப்ப நாம மௌத்தான பிறகு நம்ம அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கைக்கு போறமே தவிர நமக்கு அங்க என்ன கிடையாது? தூக்கம் என்பது கிடையாது. அப்ப இந்த ஹதீஸ்ல புது மாப்பிள்ளை தூங்குவது போன்று தூங்குங்க அப்படின்னு சொல்லி வருது. அதனுடைய விளக்கம் என்ன என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல 3117வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டு நபிகள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்கள ஒருவர் கபூர்ல அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நீல நிற கண்களை உடைய 2 மலக்குமார்கள் வர்றாங்க. அதுல ஒருவருடைய பெயர் முன்கர், இன்னொருடைய பெயர் நக்கீர். அப்ப அந்த முன்கர் நக்கீர்ங்கிற 2 மலக்குமார்கள் அவன்கிட்ட கேட்பாங்க, மா குந்து தக்கூலு ஃபீ ஹாதா ரஜுலி முஹம்மதி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த மனிதர் தொடர்பாக நீ என்ன பேசிக் கொண்டிருந்தாய், என்ன நம்பிக்கொண்டிருந்தாய் அப்படி கேட்பாங்க. அப்ப அந்த மனிதன் சொல்வான், மூமினாக இருந்த அவன் சொல்வான், ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் அப்படின்னு செய்வாரு. நல்லடியார் பதில் சொல்வார். அப்ப பதில் சொன்ன உடனே அந்த முன்கர் நக்கீர்ங்கிற 2 மலக்குமாரும் அவருக்கு சொல்லுவாங்க, இன்னா குன்னால நஅலமு இன்னக லதகூலு தாலிக், நீ இப்படி உலகத்தில் வாழும்போது நீ இவ்வாறு நம்பிக்கொண்டிருந்தாய் என்பது எங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம கபூர்ல அந்த கேள்விக்கு பதில் வரணும்னா இந்த உலகத்துடைய வாழ்க்கை தான் அதை தீர்மானிக்குது. இது நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லி இருக்கிறோம். இந்த கேள்வி என்பது
ஒரு மதிப்பெண் வினா கிடையாது, ஒன் வேர்டு கொஸ்டின் கிடையாது. நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழ்றோமோ அந்த வாழ்க்கையை பொறுத்துதான் நம்ம என்ன செய்ய முடியும், பதில் சொல்ல முடியும். அப்ப அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நீங்க உலகத்துல இப்படித்தான் நீங்க நம்பிக்கொண்டிருந்தீர்கள், நீங்க சொல்லி கொண்டிருந்தீங்க என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு பிறகு அவருடைய கபூர் என்ன செய்யப்படும்னா 70க்கு 70 மூலம் அப்படியே என்ன செய்யப்படும், விசாலமாக்கப்படும். அந்த கபூர்ல வந்து அவருக்கு ஒளி ஏற்படுத்தப்படும். அப்ப அவருக்கு சொல்லப்படுமா, நீ வந்து தூங்குங்க, நவமத்தில் அரூஸ், அவர் புதுமாப்பிள்ளை தூக்கத்தை போன்று என்ன செய்வார், அவர் தூங்குவார். அல்லது லா யூகிலுஹு இல்லா ஹப்ப அஹ்லிஹி இலைஹி, அவருடைய குடும்பத்திலேயே ரொம்ப நெருக்கத்திற்குரியவரை தவிர வேறு யாரும் எழுப்ப மாட்டார்களே, அந்த மாதிரி புதுமாப்பிள்ளை தூங்குவதை போன்று தூங்குவார். ஹத்தா யபஅஸஹுல்லாஹு மின் மர்ஜஇஹி தாலிக, அந்த அவருடைய தங்கும் இடத்தில் இருந்து அல்லாஹ் அவரை எழுப்பக்கூடிய வரைக்கும் என்ன செய்வாரு, புதுமாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்குவாரு. நபிகள் நாயகம் சொன்னதா வந்திருக்கு. இங்க என்ன பிரச்சனை சொன்னோம்னா, அரபி மொழியில வந்து தூங்குறதுக்கு நவும் அப்படின்னு சொல்லுவாங்க. நவும் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் என்ன செய்தி இருக்கு. ஒரு அர்த்தம் என்னன்னு செய்யணும்னா தூக்கம் அப்படிங்கிற அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னோம்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கை. நிம்மதியான வாழ்க்கைக்கு என்ன சொல்லுவாங்க, தூங்கக்கூடியவன் நிம்மதியாக இருப்பதினால் நிம்மதியான வாழ்க்கைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவன் வந்து நவும்ங்கிற வார்த்தை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. இதை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இன்னொரு ஹதீஸ் நமக்கு என்ன செய்து தெளிவுபடுத்துகிறது. அகமதுல வந்து 13447வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பனு நஜ்ஜார் கோத்திரத்தாருக்குரிய பேரித்தம் தோட்டத்துக்குள்ள என்ன செய்றாங்க, ஒரு தடவை போறாங்க. போனவங்க ஒரு சப்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செவியுற்று அவங்க திடுக்கிட்டுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் கேட்டாங்க, மன் அஸ்ஹாபு ஹாதில் குபூர், இந்த தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்களே இந்த கபர்வாசிகள்லாம் யாருன்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த பனு நஜ்ஜார் கூட்டத்தார் சொல்லுவாங்க, யா நபி எல்லாம் நாசுன் மாத்தூஃபில் ஜாகிலியா, இவங்க எல்லாம் ஜாகிலியா காலத்துல மரணித்த சில மனிதர்கள் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, தஅவ்வது பில்லாஹி மின் அதாபில் கபர் வ அதாபின் நார், அல்லாஹ் கிட்ட நீங்க வந்து கபருடைய வேதனையை விட்டும் நரகத்துடைய வேதனையை விட்டு நீங்க பாதுகாப்பு தேடுங்க. ஒரு ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு நீங்க பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, ஒமா ஜாக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே கபருடைய வேதனைனா என்ன அப்படின்னு செய்றாங்க சஹாபாக்கள் கேட்கறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த இன்னஹாதியில் உம்மா துபுதலா ஃபி குபூரிஹா, இந்த சமுதாயம் வந்து கபூர் தானே செய்யப்படுவாங்க, அவங்க சோதனைக்குள்ளாக்கப்படுவார்கள். ஒரு மூமின் வந்து கபூர்ல வைக்கப்பட்டவன ஒரு மலக்கு அவர்கிட்ட வந்து அந்த மலக்கு கேட்பாரு, மா குந்த தஅபுத், நீ எதை வணங்கி கொண்டிருந்தாய் அப்படின்னு செய்வார் கேட்பார். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு நேர்வழி காட்டியிருந்தா அவர் சொல்லுவாரு, அல்லாஹ் ரப்பல் அந்த உலகத்துல வாழும்போது அவருக்கு நேரான பாதையை கொடுத்திருந்தால் அவர் சொல்வாரு, குந்து அஅபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருந்தேன் அப்படின்னு செய்வார் சொல்வார். அப்ப அவர்கிட்ட கேட்பாங்க, மா குந்த தகூலு ஃபி ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் விஷயமாக நபிகள் நாயகம் குறித்து இந்த மனிதர் விஷயமாக நீ என்ன சொல்லி கொண்டிருந்தாய், என்ன நம்பி கொண்டிருந்தாய் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த நல்லடியார் சொல்வாரு, ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலு, அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியா, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிம்பாங்க. அப்ப அடுத்து நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த 2 கேள்விக்கு பதில் சொன்ன உடனே ஃபமா யுஸ்அலு அன் ஷைஇன் கைரிஹா, வேறு எந்த விஷயத்தை பற்றியும் அவரை என்ன செய்யப்படாது, கேள்வி கேட்கப்படாது. அப்போ அவரை அழைத்து கொண்டு நரகத்துல உள்ள அவருடைய வீட்டை கொண்டு போய் அவருக்கு காட்டப்படும். இந்த 2 கேள்விக்கும் பதில் சொன்னோன்னே நரகத்துல உள்ள அவருடைய வீட்டை கொண்டு போய் அவருக்கு காட்டப்படும். அப்போ அவருக்கு காட்டி அவர் சொல்லுவாங்க, ஹாதா பைத்துக்கு காண பின்னார், இதுதான் நரகத்துல உள்ள உன்னுடைய வீடு. வலாக்கின்னல்லாஹ அஸமக வ ரஹிமக, ஆனா அல்லாஹ் உன்னை பாதுகாத்து உனக்கு அருள் புரிந்து விட்டான், நீங்க நரகத்துக்கு போகணும், அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், உங்களுக்கு நேர்வழி காட்டி உங்களை நரகத்துடைய வேதனையை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து உங்களுக்கு அருள் புரிந்து விட்டான். ஃபஅபுதலக பிஹி பைத்தன் ஃபில் ஜன்னah, இதற்கு பகரமாக உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு வீட்டை தந்திருக்கிறான் அப்படின்னு செய்வாங்க. அந்த சொர்க்கத்துடைய வீட்டை என்ன செய்வாங்க, காட்டுவாங்க. அப்ப அவர் சொல்வார், தஊனி, என்ன நீங்க விடுங்க, ஹத்தா அதுஹப, நான் அந்த சொர்க்கத்துல உள்ள வீட்டுக்கு போய் ஃபௌபஷிர் அஹ்லி, அங்க உள்ள என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் நற்செய்தி சொல்லணும், நீங்க என்ன செய்யுங்க, என்ன விடுங்க. அல்லது இந்த உலகத்துக்கு திரும்ப வந்து
நான் இந்த உலகத்துல உள்ள என்னுடைய குடும்பத்தாருக்கு நற்செய்தி சொல்லணும் அப்படிங்கிற சொல்லும் போது மலக்குமார்கள் சொல்லுவாங்க, உஸ்குன், நீ நிம்மதியா இருப்பா, நீ நிம்மதியாக இருந்து கொள் அப்படின்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்ப அந்த பரிசகுடைய வாழ்க்கையில வந்து புது மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்குனா என்ன அர்த்தம்? தூக்கம் என்ற அந்த அர்த்தம் கிடையாது. புது மாப்பிள்ளை எப்படி ஒரு கவலை இல்லாம இருப்பாரோ அந்த மாதிரி அந்த பரிசகுடைய வாழ்க்கை, அது குறைந்த ஒரு நாள். அங்கதான் காலம் கிடையாது, இங்கதான் நமக்கு காலம். இங்கதான் நமக்கு என்னது காலம், நேரம். ஒரு நாள் கழிகிறது, ஒரு மாசம் கழியுது, ஒரு வருஷம் கழிகிறது. கபூர்வாசிகளுக்கு எல்லாம் காலம் நேரம் எல்லாம் கிடையாது. அவங்க மௌத்தா போறாங்க, நல்லவர்கள் அந்த கபருடைய வாழ்க்கையில நிம்மதியா இருப்பாங்க. மறுமையில வந்து உடனடியாக மறுமை வந்ததை போன்று அவங்களுக்கு என்ன செய்ய தெரியும். ரொம்ப நீண்ட காலம் கபருடைய வாழ்க்கையில் இருந்த மாதிரி தெரியாது. மறுமை நாள் என்பது என்ன செய்யும், ரொம்ப சீக்கிரமா அவங்களுக்கு வந்த மாதிரி தெரியும். ஒரு 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி மௌத்தானாலும் சரி, நேற்று மௌத்தானாலும் சரி, அவங்க மறுமையில எழுப்பப்படும் போது இந்த உலகத்துல அவங்க மௌத்தானதுக்கும் மறுமையில எழுப்பப்படுவதற்கு மத்தியில வந்து ஒரு நீண்ட காலம் அவங்க தங்குற மாதிரிலாம் அவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. மௌத்தாயிட்டாங்க, கொஞ்ச காலம் கபருடைய வாழ்க்கையில இருந்தாங்க, எங்க வந்துட்டாங்க, மறுமைக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி கபருடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்துல உள்ள மாதிரி காலம் என்பது அங்க என்ன செய்யாது, கிடையாது. அதை மலக்குமார் சொல்லுவாங்க, உஸ்குன், நீ நிம்மதியாக இரு. அவர் அந்த கபருடைய வாழ்க்கையில, பர்சகுடைய வாழ்க்கையில வந்து அவர் நிம்மதியாக இருப்பார். அப்ப புது மாப்பிள்ளை தூக்கம் என்பது அந்த கருத்து வந்து, புது மாப்பிள்ளை எப்படி ஒரு கல்யாணம் முடிச்ச புதுசுல வந்து அவங்க ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பார்களோ அது போன்று அந்த கபருடைய வாழ்க்கையில என்ன செய்வாரு, ரொம்ப நிம்மதியாக இருப்பார் என்று இன்னொரு ஹதீஸ் நமக்கு வழக்கு. உஸ்குன்னா நீ நிம்மதியாக என்ன செய்யுங்க, இருங்க. இன்னும் பல ஹதீஸ்கள் வந்து ஒரு ஆளு மூத்தாயிட்டாருன்னு சொன்னோம்னா அவருக்கு வந்து சொர்க்கத்துடைய வாழ்க்கை தான் இருக்கு. தீயவர்களுக்கு நரக வேதனை, பர்ச உலகத்துல நரக வேதனை, நல்லவர்களுக்கு சொர்க்க வாழ்க்கை தான் இருக்கும் என்பதை பல ஹதீஸ்கள் நமக்கு என்ன செய்யுது, காட்டுது. அந்த தூக்கம் என்பது அங்க என்ன செய்யாது, கிடையாது. இந்த உலகத்துல நம்ம எல்லாம் தூங்கி முடிச்சாச்சு. அங்க போய் நம்ம மூமினாக இருந்தா அனுபவிக்க வேண்டியதுதான் பாக்கி. மௌத்தான உடனேயே அவருக்கு என்ன செஞ்சது, கேள்வி எனக்கு புரிஞ்சதோட அவர் சொர்க்கத்துக்குரிய வாழ்க்கையில என்ன செஞ்சிருவாரு, நுழைஞ்சிருவார். ஆனா வித்தியாசம் இருக்குது, மறுமையில உள்ள சொர்க்கத்துக்கும் பரிச உலகத்துல உள்ள சொர்க்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னு சொன்னோம்னா, முஸ்னத் அபு யாலா அப்படிங்கிற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2331வது செய்தியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, உஹத் யுத்தத்துல வந்து 70க்கும் அதிகமான சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. லம்மா உசீப இஹ்வானுக்கும் பி உஹுத், நபிகள் நாயகம் சொல்றாங்க, உங்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் வந்து உஹுத் யுத்தத்துல கொல்லப்பட்டவன அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னோம்னா, ஜஅலல்லாஹு அர்வாஹஹும் பி அஜ்வாஃபி தைரின் குதுரின், அல்லாஹ் வந்து அவங்களுடைய உயிர்களை எடுத்து பச்சை நிற பறவைகளுடைய உடல்களுக்குள்ள அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், செலுத்திட்டான். மறுமையில தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம மனித தோற்றத்துக்கு சொர்க்கத்துக்கு போவோம். அல்லாஹ் அந்த சோதாக்களுக்கு என்ன பண்றான்னு சொன்னோம்னா, இது சோதாக்களுக்கு மட்டும் கிடையாது, நல்லடியார் மற்ற போர்ல கொல்லப்படாத நல்லவர்களுக்கும் இது உண்டுங்கிறதுக்கு கீழே ஆதாரங்கள் வருது. அப்ப அல்லாஹ் என்ன செய்ய, சோதாக்களுடைய உயிர்களை எடுத்து பச்சை நிற பறவைகளுடைய உடல்கள்ல அல்லாஹ் செலுத்துறான். அந்த பறவைகள் என்ன செய்யுமா, தரிது அன்ஹார ஜன்னா, சொர்க்கத்துடைய ஆறுகளுக்கு அது வரும். தவுக்குலுமின் சிமாரிகா, அந்த சொர்க்கத்துல உள்ள கனிகள்ல இருந்து சாப்பிடும். தல்வி இலா கனாதீல மின் தஹபின் முஅல்லகத்தின் ஃபி லில் அர்ஷ், அர்ஷுடைய நிழல்ல தொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய தங்கத்தாலான கூண்டுகள்ல வந்து அது என்ன செய்யும், அடையும். அப்போ அந்த உஹது சஹாபாக்கள் வந்து கொல்லப்பட்டவன் அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்க ரூஹை எடுத்து பச்சை நிற பறவைகளுடைய உடல்ல அல்லாஹ் செலுத்துறான். அது சொர்க்கத்துல உள்ள ஆறுகள் அப்படியே சுற்றி தெரியுது, அங்க உள்ள கனிகள்ல இருந்து சாப்பிடுது. அவங்க தங்கறதுக்குரிய ஒரு கூண்டு அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். அது அர்ஷுடைய நிழல்ல வந்து தங்கத்தாலான ஒரு கூண்டு. அதுல போய் அந்த சஹாபாக்கள் என்ன செய்றாங்க, அந்த கூண்டுல வந்து அவங்க தங்கிடுறாங்க. அப்ப அவங்க பாக்குறாங்க, பலம்மா வஜது தீப மறுக்கலையும், அவங்களுடைய நல்ல சாப்பாடு, நல்ல குடிபானம், சாப்பாடு குடிபானம், நல்ல தங்குமிடம், இதெல்லாம் அவங்க பார்த்தோன்னே அவங்க சொல்ல மக்களையும் அந்த ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம், அங்கேயும் தூங்குறாங்க போடுறது. அதாவது தூக்கம்னு என்ன அர்த்தம், ஓய்வு. அப்ப அந்த மாதிரி அவங்க நல்ல டெய்லி நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல குடிபானம் கிடைக்குது, நல்ல ஓய்வு என்ன செய்யுது, கிடைக்குதுன்னு சொன்னோன்னே அவங்க சஹாபாக்கள் என்ன பண்றாங்களா, மையு பல்யக்கு இஹ்வானா அண்ணா, எங்களை பற்றி எங்களுடைய சகோதரருக்கு மக்கள் உலகத்துல உள்ள சஹாபாக்களுக்கு யார் தெரிவிப்பார்கள், அண்ணா அஹியாவுன் ஃபில் ஜன்னா, நாங்க சொர்க்கத்துல உயிரோடு இருக்கின்றோம்.
நுர்ஸகு நாங்கள் உணவளிக்கப்படுகின்றோம். இது உலகத்துல உள்ள இந்த சோழர்களுக்கு யாரு போய் சொல்லுவாங்க? ஏன்னு கேட்டோம்னா, ஒருத்த மௌத்தாயிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அவங்க பரிசகுடைய வாழ்க்கையில நல்லவனும் கெட்டவனும் உயிரோடு தான் இருக்கிறான். ஆனா அவங்களுக்கு இந்த உலகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தரீக்காவாதிகள் கபூர்வாதிகள் ரொம்ப வழியேற்ற போறதுக்கு என்ன காரணம்? மௌத்தா போனவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அது உண்மைதான். மௌத்தா போனவர்கள் நல்லவர்கள், அவங்க ஹயாத்தா தான் இருக்கிறாங்க. தீயவர்களும் ஹயாத்தா தான் இருக்கிறாங்க. தீயவர்களுக்கு வேதனை செய்யப்படுது, நல்லவர்களும் என்ன செய்யறாங்க? சொர்க்கத்துடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த உலகத்துக்கும் தொடர்பு உண்டான்னு கேட்டா என்ன கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. அவங்க இந்த உலகத்துல உள்ளதை எதையும் அறிய முடியாது. இந்த உலகத்துல உள்ளவங்க அங்க உள்ளவங்களுக்கு எதையும் என்ன செய்ய முடியாது, சொல்லவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. இங்க நடக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அது அந்த சகாபாக்கள் சொல்றாங்க, மையு பல்லிகு இஹ்வானனா அண்ணா, மையு பல்லிகு இஹ்வானனா, நம்முடைய சகோதரர்களுக்கு யார் எடுத்து சொல்வார்கள்? அண்ணா அஹியாவுன் ஃபில் ஜன்னா, நாங்கள் சொர்க்கத்தில் உயிரோடு இருக்கிறோம் என்ற தகவலையும், நுர்ஸகு நாங்கள் உணவளிக்கப்படுகிறோம் என்ற தகவலையும் உலகத்துல உள்ள எங்களுடைய நண்பர்களுக்கு யார் எடுத்து சொல்லுவாங்க? ஏன்னா அங்கெங்க எந்த தொடர்பு செய்யாது, கிடையாது. தர்காவாதிகள் நம்புற மாதிரி இறந்து போனவங்க கபருக்குள்ள உட்கார்ந்து பாக்குறாங்க, கேட்கிறாங்க, இந்த உலகத்துல உள்ளவங்க பேசுறத அறியறாங்க, அப்படிலாம் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க, இந்த உகது சகாபாக்களையே அப்படி சொல்லணும். அப்ப அவங்க சொன்னவன அண்ணா அவங்க என்ன செய்யறாங்களா, அப்படிதாங்க. இது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க இந்த போர்ல என்ன செய்ய மாட்டாங்க, பின்வாங்க மாட்டாங்க. அவங்க அல்லாவுக்காக உயிரை கொடுக்கறதுல ரொம்ப ஒரு சடைவு என்ன செய்ய ஏற்படாது. ரொம்ப ஆர்வமா என்ன செய்வாங்க, அவங்க இறைவனுக்காண்டி உயிரை கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த உகதுல கொல்லப்பட்ட சகாபாக்கள் பேசுறாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னானா, அனவு பல்லிகுஹும் அன்கும், உங்கள் சார்பாக நான் அவர்களுக்கு தெரிவிக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாம் தெரிஞ்சவன். அவன் பர்சக் உலகத்துல உள்ளதும் அவனுக்கு தெரியும், இந்த உலகத்துல உள்ளதும் தெரியும். அவன் ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, வெளிப்படையானவற்றையும் மறைவானவற்றையும் ரப்பு அறிந்தவன். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, நான் என்ன செய்கிறேன், உங்கள் சார்பாக உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து ஆல இம்ரான்ல 3வது அத்தியாயம் 169வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவங்களை மௌத்தானவர்கள் என்று நினைக்க கூட செய்யாது. உள்ளத்துல நம்ம நினைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்ட சஹாபாக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு உள்ளத்துல கூட நினைக்க கூடாது. அவங்க பல அஹ்யாவுன் இன்த ரப்பி, அவங்க அல்லாஹ் கிட்ட என்ன செய்றாங்க, உயிரோட இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதே செய்தி சஹீஹ் முஸ்லிம்லையும் பதிவு செய்யப்பட்டது. 4993வது செய்தியாக அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களை அவங்க மௌத்தானவர்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். பல் அஹ்யாவுன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், மாறாக அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அல்லாஹ் கிட்ட உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு உணவளிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஆயத்தை பத்தி அவங்க என்ன செய்றாங்க, சஹாபா மஸ்ரூக் என்பவர் அப்துல்லா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்போ அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த ஆயத்தை பத்தி நாங்க ஏற்கனவே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டோம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அந்த நல்லடியாருடைய உயிர் பச்சை நிற பறவைகளுடைய உடல்ல செலுத்தப்பட்டு அது சொர்க்கத்தை சுற்றி கொண்டிருக்கும். அரிசுக்கு கீழே அதுக்கு என்ன செய்யும், கூடுகள் தொங்க விடப்பட்டிருக்கும். அது தஸ்ரஹு மினல் ஜன்னத்தி ஹைசு சாத், அது விரும்பியவாறு அந்த உயிர்கள் சொர்க்கத்தில் அப்படியே நிம்மதியாக சுற்றி திரியும். சும்மா தல்வியில திருக்க கனாதி, பிறகு அந்த கூண்டுகளுக்கு வரும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நாள் என்ன செஞ்சானா, ஃபத்தலா இலைஹிம், அந்த உயிர்களை அல்லாஹ் உற்று நோக்கினான். ஃபத்தலா இலைஹிம் ரப்புஹும் இத்திலாஅத்தன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உஹது போர்ல கொல்லப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய உயிர்களை அப்படியே உற்று நோக்கலாம். அவங்க சொர்க்கத்தை நிம்மதியா இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்கள் அழைச்சு கேட்டான், ஹல் தஷ்தஹூன ஷையன், நீங்கள் ஏதாவது விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே அப்ப அவங்க அந்த சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, ஐய ஷையின் நஷ்டை, நாங்க எதை விரும்புறது, வ நஹ்னு நஸ்ரஹு மினல் ஜன்னத்தி ஹைசு ஷினா, நாங்க சொர்க்கத்துல நாங்க விரும்புற மாதிரி சுற்றி திரியிறோம். அந்த சொர்க்க வாழ்க்கைக்கு எதையுமே கேட்க தோணாது, அங்க நினைச்சதெல்லாம் செய்யும் கிடைக்கும். அப்ப நாங்க சொர்க்கத்தில் நாங்க நினைத்தவாறு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாங்க எதை கேட்கறதும்பாங்க, எதையுமே கேட்க அவங்களுக்கு தோணாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், 3 தடவை நீங்க ஏதாவது விரும்புறீங்களா, ஏதாவது விரும்புறீங்க கேட்டவுடனே அப்போ அவங்க அந்த உஹது போர்ல கொல்லப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய அந்த ரூஹ்கள் பார்த்துச்சு, அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யுத்ரகு மின யுஸ்அலு, ஏதாவது அல்லாஹ்ட்ட கேட்டா தான் அல்லாஹ் விடுவான் போல் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே
அவங்க சொல்லுவாங்க, யாரோ நுரீது அன் தருத்த அருவாகனா ஃபி அஜிசாதினா, எங்களுடைய உயிர்களை வந்து எங்களுடைய உடல்களுக்கு மீண்டும் செலுத்த வேண்டும், உலகத்துக்கு நாங்க வந்துடணும். அத்தா நுக்தலஃபி சபீலிக்க மரத்தன் ஓகலாம், நாங்க என்ன செய்வோம், திரும்ப இந்த உலகத்துக்கு வந்து இன்னொரு தடவை நாங்க உன்னுடைய பாதையில் கொல்லப்படணும், எங்களை திரும்ப உலகத்துக்கு அனுப்பி எங்களுடைய உயிர்களை வந்து உடல்ல செலுத்தி திரும்ப உலகத்துக்கு அனுப்புமா. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலம்மா ரஆ அன் லைஸலஹும் ஹாஜா, அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, சொர்க்கத்துல எல்லாமே தாராளமா கிடைக்குது, அதனால திரும்ப உலகத்துக்கு போகணும்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு சொர்க்கத்துல எந்த தேவையும் இல்லை, எக்ஸ்ட்ரா எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு தேவையில்லைன்னு அல்லாஹ் தெரிஞ்சவன துரிக்கு அவர் என்ன செய்யப்படுவாங்க, அப்படியே விட்டு விடப்படுவார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்துல 169, 170, 171 இந்த 3 வசனங்களும் அவங்க சொர்க்கத்துல எப்படி வாழ்றாங்க என்பதை பற்றி நமக்கு விரிவா பேசுது. அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்ன நீங்கள் எண்ணாதீர்கள், அவங்க அல்லாஹ்ட்ட உயிரோடு இருக்கிறாங்க, உணவளிக்கப்படுகிறார்கள். ஃபரிஹீன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, தன்னுடைய அருளில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியவற்றில் அவர்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வயஸ்தப்ஷிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம், அவர்களோடு சேராத மின் ஹல்ஃபிஹிம், அவர்களுக்கு பின்னால் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, நற்செய்தி சொல்கிறார்கள். அல்லாஹ் ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. மூமினா வாழக்கூடியவங்களுக்கு இந்த மறுமையில மௌத்தாயிட்டோம்னா எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. யஸ்தப்ஷிரூன பிநிஅமத்தி மின் அல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்துள்ள அருட்கொடையை கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, நற்செய்தியை பெற்றுக் கொள்கிறார்கள். நிஅமத்தி மினல்லாஹி வ ஃபضலிஹி, அல்லாஹ்விடம் உள்ள அருட்கொடையை கொண்டு அவங்களுடைய சிறப்பை கொண்டு. வஅன்னல்லாஹ லா யுஹிவு அஜ்ரல் முஃமினீன், மூமின்களுடைய கூலி அல்லாஹ் செய்ய மாட்டான், ஒருபோதும் வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கின்றார். அதே போன்று சூரத்துல் பக்ரா 254 வருகிறது, வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். அல்லாஹ் 3:169 இந்த வசனத்தை சொல்லக்கூடாதுன்றான். அந்த வசனத்தை அல்லாஹ் நினைக்க கூட செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய பாதையில ஒருவன் இறைவனுக்காக உயிரை கொடுத்துட்டானா அவன் செத்துட்டான் நீங்க சொல்லவும் கூடாது, நம்ம என்ன நினைக்கவும் கூடாது. அவங்க அல்லாஹ் கிட்ட என்ன செய்யறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. பல் அஹ்யாவும், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். வலாக்கில்லா தஷ்ஊரூன், இதுதான் மெயினான பாயிண்ட். என்றால் நீங்கள் அதை உணரவே மாட்டீர்கள். நம்ம அந்த வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, உணரவே முடியாது. தனி ஒரு உலகம், தனி ஒரு வாழ்க்கை. நாம் அந்த உலகத்துல உயிரோடு இருக்கக்கூடிய நாம வந்து அதை என்ன செய்ய முடியாது, உணரவே முடியாது என்பதை திருமறை குர்ஆன் தெளிவா சொல்லி காட்டு. சிலர் என்ன சொல்றாங்க, இது வந்து சுஹதாக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. என்ன காரணம் சொன்னோம்னா, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, முஸ்னத் அஹ்மதுல 15787வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கஅப் இப்னு மாலிக் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. இந்த கஅப் இப்னு மாலிக் இந்த ஊர் விளக்கம் செய்யப்பட்டு அல்லாஹ் மன்னிப்பு இறக்கி வச்சா பாருங்க, அந்த 3 சஹாபாக்கள் ஒரு சஹாபா கஅப் இப்னு மாலிக். அவங்க நபிகள் நாயகம் சொன்னதை அவங்க சொல்லி காட்டுறாங்க, இன்னமா நஸமத்துல் மூமின், ஒரு மூமினுடைய உயிர்கள், இறை நம்பிக்கையாவுடைய உயிர்கள் வந்து தாயிரும், அது வந்து பறவைகளாக என்ன செய்யும் இருக்கும். யஅலுகு ஃபி ஷஜரில் ஜன்னா, அது சொர்க்கத்தில் உள்ள மரங்களிலே தொங்கிக் கொண்டிருக்கும். ஹத்தா யுர்ஜியா அல்லாஹ் தபாரக வ தஆலா இலா ஜஸதிஹி யௌம யபஅஸுஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில உயிர் கொடுத்து எழுப்பப்படும் பொழுது அதனுடைய உடலோடு அந்த உயிர்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எல்லா மூமின்களுடைய உயிர்களும் சொர்க்கத்தில் என்ன செய்யும், தொங்கிக் கொண்டிருக்கும். அப்ப நாம தெளிவா விளங்கிக்கணும். சில பல நபிமொழிகள், நான் ஒரு மூமின் மௌத்தான உடனே, ஒரு காஃபிர் மௌத்தான உடனே அவனுடைய உடலோடு ரூஹ் என்ன செய்யப்படுது, கொண்டு போய் சேர்க்கப்படுது. அப்போ பர்சகுடைய உலகத்திலேயும் நம்ம உயிரோடையும் உடலோடையும் வாழ்றோம். சில ஹதீஸ்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த ரூகுகள் வந்து சொர்க்கத்துல வந்து என்ன செய்யும், சொர்க்கத்துல உள்ள மரங்கள்ல தொங்க விடப்பட்டிருக்கும். பச்சை நிற பறவைகள் உடல்கள்ல வந்து ரூஹ் என்ன செய்யும், செலுத்தப்படும். அப்ப குறிப்பிட்ட அந்த கேள்விகளை கேட்கப்படும் பொழுது அந்த உயிர் வந்து உடலோடு செலுத்தப்பட்டு அங்கும் ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது. அதுபோன்று சொர்க்கத்துல மூமின்களுடைய உயிர்கள் சொர்க்கத்துல உள்ள மரங்கள்ல தொங்க விடப்படக்கூடிய வாழ்க்கையும் என்ன செய்து அந்த ரூஹுகளுக்கு இருக்கிறது. அப்போ பரிசகுடைய உலகத்துல உயிரோடையும் உடலோடையும் வாழ்றாங்க. சில நேரங்கள்ல ரூஹுகள் அவங்களுடைய ரூஹு மட்டும் என்ன செய்து சொர்க்கத்துல உள்ள இன்பங்களை அனுபவிக்குது. 2 விதமாக நமக்கு என்ன செய்யுது, ஹதீஸ்கள் வந்து தெரிவிக்குது. இந்த ஹதீஸ்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஷுஹதாக்களுடைய அந்த செய்திகளை பத்தி வரும்போது
அல்லாஹ்வுடைய பாதையில இறைவனுக்காக போரிட்டு கொல்லப்பட்டவங்களுடைய செய்தி வரும்போது அவங்க சொர்க்கத்துல என்ன செய்யறாங்க, சுற்றி திரியிறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன செய்ய, அவங்களுடைய உயிர் வந்து பச்சை நிற பறவையுடைய உடல்கள்ல செலுத்தப்படுது. அது சொர்க்கத்துடைய கனிகள்ல இருந்து என்ன செய்கிறது, சாப்பிடுகிறது. அரிசிக்கு கீழே அவங்களுக்கு என்ன செய்ய, தங்கத்தாலான கூடுகள் தொங்க விடப்பட்டிருக்கும். அப்படி வருது. அவங்க சொர்க்கத்தை சுற்றி திரியிறாங்கன்னு வருது. மூமின்களை பத்தி வரும்போது, சுகதாக்கள் அல்லாத மூமின்களை பத்தி வரும்போது அவங்க பறவைகளாக இருப்பார்கள். சொர்க்கத்துடைய மரங்கள்ல அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்க வந்து தொங்க விடப்பட்டிருப்பார்கள், சொர்க்கத்துடைய மரங்கள்ல இருப்பாங்க. அப்ப நம்ம இதை ரெண்டு ஹதீஸையும் பார்க்கும்போது சின்ன வித்தியாசம் தான். சுகதாக்கள் என்ன செய்வாங்க, சொர்க்கத்துல நல்ல தாராளமா சுற்றி திரிகிறாங்க. மற்ற மூமின்கள் வந்து சொர்க்கத்துடைய மரங்கள்ல மட்டும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இந்த சின்ன வித்தியாசம் தான் வருகிறதே தவிர எல்லா மூமின்களுக்கும் என்ன இருக்கு, எல்லா மூமின்களுடைய ரூஹுகளுக்கும் சொர்க்கத்துல உள்ள அந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன செய்து எடுத்து காட்டுகிறது. அதே போன்று நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு செய்தி தான், அதுவும் இதை காட்டுது. எப்படி காட்டுதுன்னா, நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இப்னு ஹிப்பான்ல 3014வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நபி என்ன சொல்றாங்க, ஒரு மூமினுடைய உயிர் கைப்பற்றப்பட்டவுடனே ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் வெள்ளை நிற பட்டாடையோட வர்றாங்க. வந்து அந்த மூமின் சொல்லுவாங்களாம், உஹுஜி இலா ரௌஹில்லா, அல்லாஹ்வுடைய அருளை நோக்கி நீ வெளியேறு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரூஹ் வெளியேறும். அப்போ அதுல இருந்து அற்புதமான கஸ்தூரி வாசனை வெளிப்படும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அந்த ரூஹை எடுத்து அவங்க சொர்க்கத்துல இருந்து கொண்டு வந்த பட்டு துணியில வச்சு அந்த மலக்குமார்கள் ஒருவருக்கொரு அந்த ரூஹை என்ன செய்வாங்க, அவங்க மோந்து பார்ப்பாங்க. அப்போ அது அற்புதமா நறுமணம் வருது. அப்ப அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வானத்துடைய கதவுக்கு வருவாங்க. அப்போ அந்த வானத்துல உள்ள மலக்குமார்கள் கேட்பாங்க, பூமியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பரிசுத்தமான அந்த உயிர், இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய நல்ல ஒரு நறுமண வாடை வருகிறது, அது என்னன்னு கேட்பாங்க. அப்போ எந்த வானத்துக்கு போனாலும் இத மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்ப அந்த மூமினுடைய உயிர் என்ன செய்யப்படுமா, ஹத்தா யத்தூன பிஹி அர்வாஹல் மூமினீன், அந்த ரூஹ் வந்து மூமின்களுடைய ரூஹோடு அது கொண்டு போய் சேர்க்கப்படும். அங்க மூமின்கள் இருப்பாங்க. அப்போ ஏற்கனவே அந்த மூமின்களுடைய ரூஹ் அங்க இருக்குது. வானத்துடைய கதவு திறந்து சொர்க்கத்துக்கு போனவன மூமின்களுடைய ரூஹுகள் அங்க இருக்குது. அப்ப இவங்க இந்த ரூஹ் போய் சேர்ந்தவன ஃபலஹும் அஷத்து ஃபலஹம் பிஹி மின் அஹ்லில் காயிபி பி காயிபி, ஒரு ஆள் வந்து வெளியூர் போயிட்டு ரொம்ப காலம் கழிச்சு திரும்ப வரும்போது அவரை பார்த்தா இப்படி சந்தோஷமா இருக்குமோ, 3 வருஷம் 4 வருஷம் வெளிநாட்டுல இருந்து ஒருவர் ஊருக்கு வரும்போது அவங்களுடைய மனைவி மக்கள் வீட்டுல உள்ளவங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்குமோ, அதை விட பெரிய சந்தோஷம் என்ன செய்யுது அங்க உள்ள மூமின்களுக்கு ஏற்படுது. அப்போ அவங்க இவரை கேட்பாங்களா, மா ஃபாயில ஃபுலானு, இன்னார் என்ன செஞ்சான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை குறித்து இவருக்கும் அவங்களுக்கும் தெரிஞ்ச ஒருவரை குறித்து இன்னார் என்ன செஞ்சான்னு கேட்பாங்க. அப்போ அந்த கேள்வி கேட்டவனே மற்ற ரூஹ்கள் சொல்லுமா, தவு ஹத்தா எஸ்தரி, விடுங்கப்பா கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும் அப்படிம்பாங்க. கொஞ்சம் நிம்மதியா இருக்கணுமா இல்லையா, ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவரு துன்யா, இப்பதான் துன்யாவோட உள்ள கஷ்டத்துல இருந்து வந்திருக்காரு, கொஞ்சம் அமைதியா இருக்கட்டுமே அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து உடனே பதில் சொல்றாரு. இந்த புதுசா போன அந்த மூமின் வந்து பதில் சொல்றாரு. ஒரு ஆளை பத்தி கேட்கிறாங்க, இன்னார் என்ன சொல்லு உடனே இவர் சொல்றாரு, அது மாத்த, அவர் எனக்கு முன்னாடியே மௌத்தாயிட்டாரு, எனக்கு முன்னாடியே மௌத்தாயிட்டாரு, இன்னைக்கு அவரை பத்தி எங்களை கேட்குறீங்க அப்படிம்பாங்க. அப்ப அம்மா அத்தாக்கும், அவர் உங்கள்கிட்ட வரலையா, நீங்க அவரை பார்க்கலையா, எனக்கு முன்னாடியே 1 மாசத்துக்கு முன்னாடியே 6 மாசத்துக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மௌத்தாயிட்டாரு, அவர் உங்கள்கிட்ட வரலையா அப்படின்னு செய்வாங்க, கேட்பாங்க. அப்போ உடனே அந்த ரூஹ்களுக்கு தெரிஞ்சிடும், ருஹிபபிஹி இலா உம்மிஹி ஹாவியா, அவர் வந்து அவருடைய தங்குமிடமான ஹாவியாக்கு என்ன செய்யப்பட்டு விட்டார், கொண்டு செல்லப்பட்டு விட்டார். இங்க வராட்டா எங்கதான் போயிருக்கணும், ஹாவியா நரகம், நரகத்துக்கு அவர் செஞ்சாரு, போயிட்டாரு. அப்போ இந்த செய்தி நமக்கு என்ன காட்டுது, மூமின்கள் வந்து என்ன செய்யறாங்க, மூமின்களுடைய உயிர்கள் வந்து சொர்க்கத்துல சந்திக்குது, சொர்க்கத்துடைய வாழ்க்கை அவங்களுக்கு என்ன செய்யறது இருக்குது. அவ பலவிதமா பரிசகுடைய உலகம் என்பது பலவிதமான ஒரு வாழ்க்கையை கொண்டது. அப்ப இன்னும் பல செய்திகள் வந்து பரிச உலகத்துல வந்து நம்ம மூமின்களை வந்து ஒருவருக்கொருவர் என்ன செய்வாங்க, சந்திப்பாங்க. அவங்க வந்து அங்கே ஒரு ஒரு சொர்க்க வாழ்க்கையில் அவங்க இருப்பாங்க, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வா என்பதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல ஆதாரங்கள் நமக்கு எடுத்துரைக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அந்த ஆதாரங்களை நாம இன்னும் ஒரு சில ஆதாரங்களை பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், அடுத்து மறுமையினுடைய அடுத்த ஸ்டெப்பு என்னங்கிற அந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் செல்வோம். பாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.